ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய விதத்தில் நம்ம பஜ்ஜி செய்யலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறதுக்கெலாம் கூட மாவு இருக்குது. ஆனால் நம்ம இப்போ அப்படிலாம் செய்ய போகிறதில்ல. என்னெல்லாம் போட்டோன்னா நம்மளுடைய பஜ்ஜி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு வாழைக்காய் நாங்கள் எடுத்திருக்கோம். அதை நம்ம இஷ்டத்துக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக வேணும்னாலும் நீட்டாக பண்ணிக்கலாம். நாங்கள் குட்டி குட்டியாக போட்டிருக்கோம். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு எப்பவுமே கம்மியாக போடுங்க. நம்ம லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சோடா உப்பு ஒரு பிஞ்ச் போதும். அதை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்சருக்கு நீங்கள் கலந்துக்குங்க. அதாவது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை அந்த செஞ்சு வச்சுருக்க அந்த பேட்டரில் டிப் பண்ணி நம்ம உள்ளே போட்டு எடுக்க வேண்டியதுதான். நான் அந்த பஜ்ஜி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த வாழைக்காயில் எவ்வளோ அழகாக அந்த மிக்சர் சேர்ந்து இருக்குன்னு பாருங்கள். இப்போவுமே உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டு லைட்டாக ப்ரௌனிஷ் கலராக வர அளவுக்கு நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக தெரியுது பார்க்கும்போதே. இது ஈஸியாக செய்கிற ஸ்நாக்ஸு. நம்ம ஈவினிங் டைமில் எதனா சூடாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். இதை வச்சு நம்ம சூப்பராக செய்யலாம். வாழைக்காய் மட்டும் கிடையாது, உருளைக்கிழங்குல செய்யலாம், முட்டையில் செய்யலாம், அப்புறம் வெங்காயத்தில் பஜ்ஜி செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். கடையிலலாம் நல்லா கலராக இருக்குமே பஜ்ஜி, இங்கே என்ன கலரே இல்லைன்னு பார்க்குறீங்களா? கடையில் கேசரி பவுடர் அதெல்லாம் சேர்ப்பாங்க. அதனால் கலர் ரொம்ப டார்க்காக அப்படியே ஆரஞ்சிஷ் கலராக தெரியும். ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஏன்னா குட்டி பசங்களுக்கெலாம் கொடுக்கும்போது சில பிள்ளைங்களுக்கு அது ஒத்துக்காமல் கூட போகும். ஸோ இது மாதிரி நம்ம வீட்டில் செய்யும் போது ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.